முடியும். நந்தன் கால்வாய் திருவண்ணாமலை மாவட்டம் துறிஞ்சல் ஆற்றின் கீரனூர் அணைக்கட்டில் தொடங்கி பனமலைப்பேட்டை ஏரி வரை சுமார் 36 கிலோமீட்டர் பயணித்து திருவண்ணாமலை தாலுகாவில் 14 ஏரிகளுக்கும், செஞ்சி தாலுகாவில் 10 ஏரிகளுக்கும், விழுப்புரம் தாலுகாவில் 12 ஏரிகளுக்கும் என மொத்தம் 36 ஏரிகளுக்கு நீர் ஆதாரமாக இருப்பது நந்தன் கால்வாய். இரு மாவட்டங்களின் பல்லாயிரம் ஏக்கர் நிலங்களுக்கு பாசன ஆதாரமாக விளங்கக்கூடிய நந்தன் கால்வாய் திட்டம் பல கிராமங்களுக்கு உயிர் நாடியாக இருக்கிறது. இது 2018ஆம் ஆண்டு இந்த பகுதியுடைய விவசாயிகள், தன்னார்வலர்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து நந்தன் கால்வாய் பாதுகாப்பு இயக்கம் அப்படிங்கிற அந்த அமைப்பு நாங்கள் உருவாக்கி அப்போது இருந்த திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி அவருடைய அனுமதி பெற்று அது தூர்வாரும் பணியை தொடங்கினோம். தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டத்தையும் தூர்வாரினோம். அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசு அதுக்கு 2 மாவட்டங்கள் சேர்த்து 35 கோடி நிதி ஒதுக்கீடு செய்து நிரந்தர பணிக்கான வேலைகளை பண்ணாங்க. இருந்தாலும் பகுதி தான் முடிஞ்சது, இன்னும் ஒரு பகுதி முடியாமல் இருக்குது. அதுக்கப்புறம் இடையில் அப்போது இந்த நந்தன் கால்வாயில் ஏற்பட்டிருக்கிற அந்த அடைப்புகளை புனரமைக்கிறதுல நந்தன் கால்வாய் பாதுகாப்பு இயக்கம் இன்றைய தினம் களப்பணியை 4வது முறையாக தொடங்கியிருக்கோம். நந்தன் கால்வாய் தென்பெண்ணையாறு அணை இணைப்பு திட்டத்தை செயல்படுத்த வேண்டியும் மாதப்பூண்டி, சோகுப்பம், புத்தேரி மற்றும் கணக்கன்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் கால்வாயை தூர்வாரி சீரமைக்கும் நோக்கத்துடனும் அரசின் உதவியுடன் எம்என் காயத்ரி அறக்கட்டளை, எக்ஸ்னூரா இன்டர்நேஷனல் அமைப்பு, எண்ணங்களின் சங்கமம், நந்தன் கால்வாய் பாதுகாப்பு இயக்கம் மற்றும் புதிய தலைமுறை அறக்கட்டளை நம்மால் முடியும் குழுவும் இணைந்து களப்பணியை தொடங்கின. பெஞ்சால் புயல் 2024 பெரும் மழை வெள்ளம் காரணமாக சில இடங்கள் கால்வாய் உடைப்பு ஏற்பட்டிருக்கு. அதை பிடபிள்யூடி சரி செஞ்சுருக்காங்க. இன்னும் கூடுதலாக நம்ம பிடபிள்யூடியோட இணைஞ்சு இந்த இடம் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணும்போது அவங்களும் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. கலெக்டர் அவர்கள்ட்ட கொண்டு போன அப்புறம் வேளாண் பொறியியல் மூலமா நமக்கு வண்டி கிடைச்சிருக்கு, ஹிட்டாச்சி கொடுத்துருக்காங்க அவர் பேஸில். அதை பயன்படுத்தி நம்ம கிரவுண்டிங் பண்ணிட்டு தான் பண்ணுறோம். நந்தன் கால்வாய் பாதுகாப்பு இயக்கம் அவங்களோட பார்ட்னர்ஷிப்போட, எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் அவங்களோட பார்ட்னர்ஷிப்போட ரெண்டல் ஃப்ரீ வண்டிகள் இந்த கெனாலை, இந்த கால்வாயை சீரமைக்கிறதுக்கான ஒரு ஆரம்பகட்ட பணிகள் ஆரம்பிச்சிருக்கோம். மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக மாவட்ட ஆட்சியருடைய விற்பனை இதிலிருந்து ஒரு 1 லட்சம் ரூபா இதுக்காக கான்ட்ரிபியூட்டும் செஞ்சிருக்கோம். இயந்திரங்களின் உதவியுடன் கால்வாய் பகுதியில் இருந்த புதர்கள் அகற்றப்பட்டன. கால்வாயில் சேர்ந்த மண்ணை அகற்றி தூர்வாரப்பட்டது. தண்ணீர் தடையில்லாமல் செல்லும் வகையில் கால்வாய் தூர்வாரப்பட்டு வரும் மழைக்காலங்களில் கடைமடை வரை சென்று பல ஏரிகளை நிரப்பும் வண்ணம் கால்வாய் தூர்வாரப்படுகிறது. மாவட்ட ஆட்சியர்கள் முன்னெடுப்பால் இப்போது அனைத்து துறை அதிகாரிகளுடைய ஒத்துழைப்போடு இந்த சோக்குப்பம் கட்டன் கால்வாய் என்று சொல்லக்கூடிய பாக்கம் வனப்பகுதிக்கு உட்பட்ட ஒரு சிறிதளவு தூரமே ஒரு 1650 மீட்டர் அந்த கால்வாயில் இருக்கின்ற அடைப்புகளை எடுத்து விட்டால் மீதி இருக்கின்ற கணக்கன்குப்பம் வரையிலே இருக்கின்ற கால்வாயை தூர்வாரினால் இந்த தண்ணியானது கடமடை என்கின்ற பனமலை ஈசா ஏரிக்கு சென்றுவிடும். இதனால் எல்லா விவசாயிகளும் பயன்பெறுவதற்கு ஒரு அரிய வாய்ப்பு. எக்ஸ்னோராவும் எம்என் காயத்ரி அவங்க இந்த அமைப்புகளுக்கு இலவசமாக அந்த ஜேசிபி பொக்லைனர் அதை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. ஊர் மக்கள் மற்றவங்க இந்த டிரைவருக்கு தேவையான உதவி பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. ஆனால் நிச்சயமாக பெரிய பிரச்சனை இருந்தால் டீசல்.
ஒவ்வொரு நாளைக்கும் டீசலுக்கான உதவி தேவைப்படும். அதனால என்டிஎஸ்ல வந்து டீசலுக்கான உதவி பண்ணலாம் அப்படி ஒரு முயற்சி எடுத்து இந்த கால்வாயினுடைய சீரமைப்புக்கான டீசல் அளவுல உதவி பண்ணலாம் அப்படி திட்டமிட்டு இருக்கோம். நிச்சயமா அது நடக்கும் அப்படி ஒரு நம்பிக்கையுடன் தான் இந்த வேலையில இணைஞ்சிருக்கும். இப்போ வந்து இந்த கால்வாய் வந்து 32 கிலோமீட்டருக்கு மேலே அது சுத்தம் பண்ண வேண்டிய பணியும், சில இடங்களில் வந்து சிமெண்ட் லைனிங் பண்ண வேண்டிய பணிகளும், சில இடங்களில் வந்து கட்டன் கவர் செய்யக்கூடிய பணிகளும் நிலுவையில் இருக்கிறது. அதுபோல் இந்த சாத்தனூர் தண்ணியுடைய உபரி நீரை நம்ம வந்து கிரனூர் அணைக்கட்டு வரைக்கும் கொண்டு சேர்க்க வேண்டிய ஒரு கட்டத்திலும் இருக்கிறோம். சிறு சிறு வேலைகளை முடித்தால் இந்த மாவட்டம் மட்டும் இல்லாமல் பாண்டிச்சேரி வரை பயன்பெறும். திருவண்ணாமலை, விழுப்புரம், பாண்டி 3 பகுதியும் முழுமையாக பயன்படக்கூடிய இந்த திட்டத்தை 36 ஏரி என்ற கணக்கில் வச்சிருக்காங்க. அதை வந்து மாற்றி தென்பண்ணை, பாலாறு, செய்யாறு மற்றும் ஓலையாறு, துறிஞ்சிலாறு, வராகனை, தொண்டியாறு இணைப்பு திட்டம் 7 நிதிகள் இணைப்பு திட்டமாக மாற்றும் போது 5 மாவட்டங்கள் பயன்பெறும். சென்னைக்கே குடிநீர் கொண்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனக்கு முன்னாடி அவங்க சொன்ன மாதிரி நந்தன் கால்வாய் பல ஆண்டுகால பிரச்சனைக்கு ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் மாதிரி சாத்தனூர் அணையிலேருந்து அந்த சர்ப்ளஸ் வாட்டரை கொண்டு போகிறதுக்கு பெரும்பகுதி வேலை ஒரு மெகா ப்ராஜெக்ட். அது 300-350 கோடிக்கு மதிப்புள்ள ஒரு பணிக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை மாண்புமிகு முதலமைச்சர் இங்கே பண்ணிட்டு போயிருக்காரு. அதற்கான ஜிஓ, அது அரசாங்க வழிமுறையில் ஒரு அரசாணை அதுக்கு பிறப்பிக்கப்படணும். அதற்கு உண்டான நிதி ஒதுக்கீடு வாங்கணும். ஸோ அதை சிஎம் சார் அனௌன்ஸ் பண்ணிட்டனால அது கண்டிப்பாக அது வந்துடும். அதனால் அது நம்ம உங்கள் சார்பாகவும் சரி, மாவட்ட நிர்வாகம் சார்பாகவும் சரி, நம்ம முதல்ல முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நந்தன் கால்வாயின் நீராதாரமான துறிஞ்சல் ஆற்றுக்கு நிலையான நீராதாரம் கிடைத்திட தென்பெண்ணை ஆறு இணைப்பு திட்டம் என்பது அவசியமான ஒன்றாக பார்க்கப்படுவதுடன் நந்தன் கால்வாய் திட்ட விவசாயிகளின் நீண்டகால கோரிக்கையை நிறைவேற்றுவது என்பது காலத்தின் கட்டாயமாகவே மாறி உள்ளது. எங்களுடைய நந்தன் கால்வாய் திட்டத்தை தொடர்ந்து புதிய தலைமுறை நம்மால் முடியும் குழு பல இடங்களில் பல முறை இந்த திட்டத்தினுடைய பயன்கள், இந்த திட்டம் செல்லுகின்ற நோக்கம், இந்த திட்டத்தில் களப்பணிகள் ஒவ்வொன்றையும் வெளி உலகத்துக்கு எடுத்துக்காட்டி மக்களை ஒருங்கிணைத்து இந்த திட்டத்தை வெற்றியடைய முடியும் என்ற நம்பிக்கையோடு நம்மால் முடியும் குழு வெளி உலகத்துக்கு காட்டியிருக்கிறது.